பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழலில் ஊறி திளைத்து அறமற்ற துறையாக தமிழக அறநிலையத்துறை மாறியுள்ளது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலை மக்கள் வழிபட திறக்காவிட்டால் கோவில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுப்போம் என அறிவித்ததும் ஒரு வாரத்தில் கோவில் திறக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு கூறினார். அத்துடன் கோவில் திறக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்து நாம் தமிழர் கட்சி அரசியல் செய்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். கோவிலை அரசு திறக்கவிருப்பது எங்களுக்கு தெரியுமானால் நாங்கள் போராட்டத்தை அறிவிக்கும் வரை ஏன் கோவிலை திறப்பதாக அறிவிக்கவில்லை? குடியிருக்கும் வீடுகளை பறிக்கும் அறநிலையத்துறை பெரும் செல்வந்தர்கள் வசமுள்ள பல்லாயிரம் ஏக்கர் கோவில் நிலங்களை மீட்காதது ஏன்? தமிழில் குடமுழுக்கு நடத்த போதுமான ஓதுவார்கள் இல்லை என அறநிலையத்துறை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வெட்கமாக இல்லையா? ஆந்திரா, கேரளா கோவில்களில் தமிழில் அறிவிப்பு பலகை இல்லை. ஆனால் திருவண்ணாமலை கோவிலில் தெலுங்கில் அறிவிப்பு பலகை வைத்திருப்பது யாரை மகிழ்விக்க? இதுதான் திமுக அரசு கடைபிடிக்கும் இருமொழி கொள்கையா? கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கிய அரசு கோவில் வளாகத்தில் யானை மிதித்து உயிரிழந்த பாகன்களுக்கு உரிய துயர் துடைப்பு நிதி வழங்கவில்லை. அன்றாட பணிகளுக்கு பொருட்கள் வாங்குவது, பிரசாதம் வழங்குவது, உண்டியல் வருமானம், பக்தர்கள் காணிக்கை, கோவில் நகைகள் என தமிழக அறநிலையத்துறைக்கு வரும் வருமானத்தில் நடக்கும் ஊழல்கள் வார்த்தைகளில் சொல்லி மாழக்கூடியதல்ல. தமிழகம் முழுவதும் அறநிலையத்துறையில் நடக்கும் ஊழல்களை கற்பனை செய்யவே முடியவில்லை. பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழலில் ஊறி திளைத்து அறமற்ற துறையாக தமிழக அறநிலையத்துறை மாறியுள்ளது. எனவே அறநிலையத்துறை வருமானம் மற்றும் செலவுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். கோவில்களை அறநிலையத்துறை நிர்வகிக்க கூடாது என்பதல்ல எங்கள் கொள்கை. கோவில்களை கொள்ளையடிக்கும் கூடாரமாக அறநிலையத்துறை மாறிவிடக்கூடாது என்பதே எங்கள் கொள்கை என்றும் சீமான் பேசியுள்ளார். தர்பூசணி பழத்தில் செயற்கை சாயம் ஏற்றப்படுவதாக தவறான தகவல் பரப்பிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அதற்கான இழப்பீடு வழங்க வேண்டியது அரசின் பொறுப்பு என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். தர்பூசணி பழங்களில் ஊசி போட்டு நிற கலப்படம் செய்கின்றனர் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்த தவறான கருத்தால் தர்பூசணி விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிலோ 15 ரூபாய்க்கு விற்ற தர்பூசணி தற்போது கிலோ 3 ரூபாயாக குறைந்துவிட்டது. விவசாயிகள் ஒவ்வொருவருக்கும் ஏக்கருக்கு தலா 50,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்கிறார் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி. அரசு அலுவலர் தெரிவித்த தவறான கருத்துக்களால் பொதுமக்களுக்கு இழப்பு ஏற்பட்டால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது நியதி. காவல்துறையால் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க முடியாத நிலையில் அதன் மூலம் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு தமிழக அரசு குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளது. அதுபோல அரசின் உணவு பாதுகாப்பு துறையால் தர்பூசணி விவசாயிகளுக்கு ஏற்பட்ட இழப்பிற்கும் இழப்பீடு வழங்க வேண்டும். ஏக்கருக்கு அதிகபட்சம் 15 முதல் 20 டன் பழங்கள் கிடைத்தும் உரிய விலையின்றி ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிட்ட விவசாயிகள் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். தர்பூசணியை வாங்கி விற்ற வியாபாரிகளும் கடும் நஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளனர். கடனாளியாகி கஷ்டப்படும் விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏக்கருக்கு தலா 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நீடிக்க வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்டோர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என தஞ்சை பாஜகவினர் ஒட்டியுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாஜக சுற்றுச்சூழல் பிரிவு மாவட்ட தலைவர் சரவணன், மாநில இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் நீலகண்டன் ஆகியோர் தஞ்சாவூர் பாஜக தெற்கு மாவட்டம் சார்பில் அண்ணாமலைக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டியுள்ளனர். அதில் இந்தியாவுக்கு மோடி, தமிழகத்திற்கு அண்ணாமலை வேண்டும், அதிமுக கூட்டணி வேண்டாம், தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நீடிக்க வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் அதில் இடம்பெற்றுள்ளது. இந்த போஸ்டர் அந்த பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்த 522 கோடி பேரிடர் நிதி மிக குறைவு என்றும் தமிழக அரசு கோரிய நிவாரண நிதியில் 1.5% கூட இல்லை என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் இரா முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையுடன் இந்தியா பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பது தமிழக மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இந்தியா இலங்கை இடையே
7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. அதில் முக்கியமானது இந்தியா இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதன்படி இரு நாட்டு இராணுவங்களின் கூட்டு நடவடிக்கைகளுக்கு இந்திய அரசு ஒத்துழைப்பும் உதவியும் வழங்கும். இலங்கை தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடத்திய இலங்கை இராணுவத்தை பன்னாட்டு நீதிமன்றத்தில் விசாரித்து தண்டிக்க வேண்டும் என்று தமிழ் இனம் போராடி கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இலங்கையுடன் இந்தியா பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்திருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது, தமிழ் மக்களுக்கு செய்திருக்கும் துரோகம் என்றும் வைகோ கூறியுள்ளார். வகுப்பு வாரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது மத்திய அரசின் நோக்கமல்ல, அவை சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவதை உறுதி செய்வதே அரசின் நோக்கம் என்று பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்துள்ளார். அமெரிக்க வரி விதிப்புக்கு முழு உலகமும் எதிர்வினையாற்றிக் கொண்டிருக்கும் அதே வேளையில் அந்நாட்டு அழுத்தத்தால் தேச நலன்களை தியாகம் செய்ய மத்திய அரசு தயாராகிவிட்டது என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது.